2024 மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 354 முதல் 372 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க இருப்பதாக லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பு வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் உருவாக்கிய IPDS 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிந்தைய 543 தொகுதிகளில் எக்ஸிட் போல் கள ஆய்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அப்போது பேசிய IPDS தலைவர் திருநாவுக்கரசு 534 தொகுதிகளில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 354 முதல் 372 தொகுதிகள் வரை வெற்றி பெற்று மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். குறிப்பாக பாஜக மட்டும் 306 முதல் 320 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி 108 முதல் 125 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் எனவும் காங்கிரஸ் கட்சி மற்றும் 60 முதல் 73 தொகுதிகளில் தனித்து வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் திருநாவுக்கரசு கூறினார். மொத்த தொகுதிகள் பார்க்கிற போது 543ல பிஜேபி 306 320 தொகுதிகளும், என்டிஏ கூட்டணி என்டிஏ பார்த்தீங்கன்னா 354 372 தொகுதிகளும், ஐஎன்சி 60 73 தொகுதிகளும், ஐஎன்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா 108 120 தொகுதி வரையும் பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒன்னே ஒரு கோயம்புத்தூர் மட்டும் எதிர்பார்ப்பீங்க, அது மட்டும் சொல்றேன். இப்படி வரும் என்ற யுகம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10,000 ஓட்டு முன்ன பின்ன இருக்கும்போதே அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா 4,76,995 34.9 அண்ணாமலை அவர்களுக்கு. அதுக்கடுத்து கணபதி ராஜ்குமாரை பொறுத்தவரை 4,59,779 33.6. சிங்கை ராமச்சந்திரனை பொறுத்தவரை 21.7 2,91,903. அதுக்கடுத்து கலாமணி அவர்கள் என்டிஏ பொறுத்தவரை 86,920 6.4. நோட்டா அதர்ஸ் 46,000 3.4. இது கோயம்புத்தூருடைய நிலவரம். அதாவது இதுல ஒரு 17,000 ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெறலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் கணபதி வெற்றி பெறலாம். இந்த மாதிரி சூழ்நிலை தான் கோயம்புத்தூர் இருக்கு. ஆனால் மேக்சிமம் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி 34 முதல் 37 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் எனவும் அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் திருநாவுக்கரசு கூறினார். தமிழ்நாட்டில் பாஜகவை பொறுத்தவரை 1 முதல் 3 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் கடும் இழுபறி நீடித்து வருவதாகவும் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 26 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் எனவும் திருநாவுக்கரசு குறிப்பிட்டார். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி 5 இடத்துல இருக்கிற போது இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக ஒரு 4 இடத்துல தான் முன்னப்பின்ன மாறி இருக்க ஒழிய 35 தொகுதிகள் சால்ற திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்ற இருக்க வர போது நிச்சயமா 2 வெயிட் பண்ண 37 இடம் 35 37 இடங்கள் திமுக சாதகமா இருக்கு. 1 3 இடம் பிஜேபி சாதகமா இருக்கு. கொஞ்சம் முன்னப்பின்ன ஓட்டு வரப்போது மாறுவது வாய்ப்பு இருக்கிறது. ஸோ என்ன நான் சொன்னதுலேருந்து ஒரு 2 சீட்டு மாறுது வாய்ப்பு இல்லை. அதாவது 12 தொகுதியில் பாஜகவும் திமுகவும் போட்டியாக இருக்கிறது. மீதி தொகுதிகள் அதிமுக போட்டியாக இருக்கிறது. மும்முனை போட்டியான தொகுதிகளும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் ஒரு விசேஷமான தேர்தலாக இருக்கும். யாரும் எதிர்பார்க்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் அமையும். குறைஞ்சபட்சம் அதாவது இந்த இடத்த தமிழகத்தை பொறுத்த பார்க்கிற போது பாஜக தலைமையான கூட்டணி 18 ஒரு 23% வாக்குகளை